ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு தினப்பலனாக மார்ச் 18 முதல் மார்ச் 30 வரை 13 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 18, கும்பராசியில சந்திரன், பூரட்டாதி நட்சத்திரம், நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம். பூரட்டாதிக்கு அதிபதியான குரு 7ஆம் இடம். குரு நட்சத்திரம், குரு உபநட்சத்திரம் மற்றும் சுக்கரனுடைய அந்தரம். அதாவது தொழில், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய நபர்கள் சந்திப்பு, உற்பத்தி சார்ந்த தொழில், கான்ட்ராக்டு, இது எல்லாத்துக்குமே, ஃபைனான்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மார்ச் 19 வியாழக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சூரியனும் சனியும் சேர்ந்து உத்திரட்டாதியிலே இருக்காங்க. அது கூட சந்திரனும் சேர்றாரு. இந்த 3 கிரக சேர்க்கை பலனை தரக்கூடிய அமைப்பில் சனி கிரகம் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால, சுக்கரனும் அதே 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, தொழில் சார்ந்த நன்மைகள், உற்பத்தி சார்ந்த தொழில், வியாபாரம், அனைத்து விதமான வளர்ச்சி பணிகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது, ஃபேன்சியாக டிசைன் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். உறவுகள் சார்ந்த வகையில் டக்கஃபாராக தான் இருக்கும். அதிருப்தி மனப்பான்மையோடு அப்படியே போக வேண்டியிருக்கும். மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் போயிட்டுருக்காரு. ஸோ சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் இடத்துல செயற்கை பலனை தருகிறார். புதன் 3ஆம் இடத்துல இருக்கின்றபடினால நமக்கு வேலை ரிலாக்ஸாக இருக்கும். வேலையில் சின்ன மாற்றம் இருக்கும், இன்டர்னல் சேஞ்சஸ் இருக்கும், சின்ன ட்ராவலிங் பிரயாணம் இருக்கும், மற்றும் சில பேருக்கு வேலை பணியிடை மாற்றங்களும் ஏற்படும். மார்ச் 21 சனிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார். 9ஆம் இடத்துல கேது சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரன் உப நட்சத்திரம் மற்றும் குரு அந்தரத்தில் இருக்கின்றபடினால மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், திருமண காரியங்கள் மற்றும் மேல் படிப்பு, இது சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்பு, இதற்கெல்லாம் சாதகமாக அமைகிறது. நல்ல நாளாக இருக்கிறது. மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில், புதன் நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருந்து, இது ஒரு அளவுக்கு இடமாற்றம் அல்லது வேலையில் ரிலாக்ஸாக பண்ணுறது மற்றும் மூளை உழைப்பு, ஐடி சம்மந்தப்பட்ட பணிகள், ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட்ஸ், கிரியேட்டிவிட்டி மைண்டு, இது மாதிரி தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே ஆட்சி பலம் பெற்றாலும் கூட அட்டமாதிபதியானதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சளி பிடிக்கிறது, கோல்டு, வைரல் ஃபீவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அடிவயிறில் நீர் சம்பந்தப்பட்டது, மற்றும் வேலை வாய்ப்பில் ஹோட்டல் தொழில், உணவு தொழில், பயிர் தொழில், அனைத்து விதமான தொழில் பலமும் நன்றாக இருக்கும். பழம், பண்ணை, பூக்கள் வியாபாரம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மார்ச் 25 புதன்கிழமை, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இது. செவ்வாய் புரட்டாதி கும்பராசியிலே குருனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்றபடினால இன்றைக்கும் நல்லதொரு வியாபார உத்திகளை கையாளலாம். தைரியமாக புதிய பாதையில் பயணித்து அதில் வெற்றியும் காணலாம். நல்ல அணுகுமுறைகள் கிடைக்கும். புதிய நபர்களை நாம் சந்திக்கக்கூடும். தொழிலுக்கு பக்கபலமாக அமைகின்ற நல்ல நாள். வியாழக்கிழமை மார்ச் 26 திருவாதிரை நட்சத்திரம். மாலை 4:18 வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புதனோட சேர்ந்து இருக்கார். கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, கன்சல்டிங்கில் இருக்கவங்க, இடமாற்றம் போன்ற விஷயங்கள், ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. புதிய வகை அணுகுமுறைகள், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது.
மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குரு சுயபலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அதீதமான ஒரு வேலை திறமைகள் நமக்கு உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடும். புதிய ஒரு சூழலை நாம் பெறக்கூடும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன நெருடல்கள் இருந்தாலும் கூட அது பெரிதளவில் பாதிக்காமல் போயிடும். மதியம் 3:23 பூச நட்சத்திரம். 8ஆம் வீடான கடகராசியில் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம். அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் சந்திரனுடைய தாக்கமும் சேர்ந்து 4-8 பாவங்களில் இயங்கக்கூடியதில் சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் தடை, எதிர்பார்த்த ஒரு அறிவுரைகள், பெரியவர்களுடைய சந்திப்புகளுக்கு தடை, பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள், தெய்வ அனுக்கிரக தடை இருந்த போதிலும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் அனைத்து விதமான வியாபார பணிகள் அனைத்துக்குமே இன்றைக்கு வேலைக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் மனது அதிருப்திப்படும். மார்ச் 28 சனிக்கிழமை பூச நட்சத்திரம் மதியம் 2:49 வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாகவே வேலை செய்கிறார். சனி சூரியனோடு சேர்ந்து சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சனி இருக்கின்ற காரணத்தினால எதிர்பாராத சிலவருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், வீடு விற்கிறது, வாகனம் விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது. மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37 ஆயில்யம் முடிந்து மகம் நட்சத்திரம். ஆயில்யத்தில் தான் புதன் ராகு சம்பந்தத்தை பார்த்தோம். மக நட்சத்திரத்தில் கேதுனுடைய பலனை பார்க்க இருக்கிறோம். கேது பாக்கியஸ்தானமான சிம்மராசியில் 9ஆம் இடத்துல சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரன் உப நட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் போகிறதுனால 9ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது திருமண காரியங்களுக்கு சாதகம் மற்றும் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்டது. அதிகப்படியான ஒரு மேற்பார்வை சம்பந்தப்பட்ட ஆர்டர்கள் வாங்கிறது, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, கான்ட்ராக்டில் புதிய பாதையில் செல்வது, இதுக்கெல்லாம் சாதகமாக. மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரம் மதியம் 2:47 வரைக்கும் கேது குருவனுடைய தொடர்பு கொடுக்கறதுனால 9ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது சுபகாரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அது பூர நட்சத்திரம் 2:47 தொடங்கி நடக்கிறதுனால சுக்கிரனுடைய பலாபலனை தருகக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் தருவதனால ரிலாக்ஸேஷன், உறவுகளோடு சேர்ந்து பயணிக்கிறது, சில பிரயாணங்கள் மற்றும் அதிகமாக சுபகாரியங்கள் மற்றும் திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, குழந்தைகளோடு விளையாடுவது அல்லது நமக்கு உண்டான கலைகளை தேர்ந்தெடுத்து நாம் பயின்று அதில் நாம் பொழுதை கழிப்பது என்ற வகையில் இன்றைய நாள் செல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.